நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ராகி சேமியாவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 150 கிராம் அளவுக்கு ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ராகி சேமியாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டுட்டு அந்த உப்பு தண்ணியை ராகி சேமியாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ராகி சேமியா. அதிகமாக தண்ணியை ஊற்றினாலும் குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்து ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. நான் எடுத்து வச்ச தண்ணியில் 2 ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் மீதியாக இருக்குது. மீதி தண்ணியில் நான் ஊற்றி கலந்து விட்டுட்டேன். இது மூடி போட்டு மூடி 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/4 மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்செட் பண்ணிவிட்டு ராகி சேமியா சாஃப்டாகவும் இருக்குது, உதிரியாகவும் இருக்குது. இப்போ இதை நாம் ஆவி காட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் போட்டு தண்ணி சூடாறின பிறகு தட்டு மேலே காட்டன் துணியை போட்டு ராகி சேமியாவை வச்சு நாம் ஆவி காட்டிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் வானலில் போட்டு நாம் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு வானலில் குழிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கி வந்த பிறகு ஒரு கேரட்டும் ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட்டாணி, பீன்ஸு, முட்டைக்கோஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் போட்டு வதக்கிக்கலாம். என்கிட்ட கேரட்டும் குடமிளகாயும் தான் இருந்தது. அதனால் நான் அதை மட்டும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம ராகி சேமியாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சு வதக்கி விட்டுங்க. இது வதங்கின்னு இருக்கும்போதே நாம் இட்லி பாத்திரத்தில் வச்ச சேமியாவை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து கெட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம கரண்டியெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ வதங்கி இருக்கிற காய்கறியை எடுத்து பார்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் உப்புலாம் போட தேவையில்ல. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதால உப்பு போட தேவையில்ல. நம்ம ராகி சேமியாவிலும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு மூடி வேக விடலாம். தண்ணியெல்லாம் சுருண்டு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போனதும் நாம் வேக வச்சுருக்கிற ராகி சேமியாவை இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சைப்பழ சாறையும் இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்தால் அதையும் போட்டு கலந்து விட்டுக்குங்க. என்கிட்ட மல்லித்தழை இப்போ இது இல்லை, அதனால் நான் போட்டுக்கல. இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பை போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு அருமையான ராகி சேமியாவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.